தமிழகம் படைத்த புதிய வரலாறு, தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பெருமை. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட போகிறோம் அப்படின்னு தெரிவித்திருந்தார். உண்மையிலேயே அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு தான் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னரே நம்முடைய தமிழ் மண்ணில் தான் இரும்பு பயன்படுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்காரு. இதற்கான ஆதாரங்களையும் முதலமைச்சர் வெளியிட்டிருக்காரு. இரும்பின் தொன்மை என்னும் நூலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம், கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். கீழடி இணையதளத்தையும் திறந்து வைத்த முதலமைச்சர் இரும்பு பயன்பாட்டுக்கு தமிழகமே முன்னோடி அப்படிங்கிற வரலாற்று பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. மதுரை மாவட்டத்திற்கு தென்கிழக்கில் 15 கிலோமீட்டர் தூரத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறது கீழடி கிராமம். இங்கு செய்யப்பட்ட ஆய்வுகள் மூலம் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பொருட்கள், தாழிகள் பல கண்டுபிடிக்கப்பட்டது. இது முழுக்க தமிழர் நாகரிகமாகும். கீழடி இந்த பெயர் தமிழக வரலாற்றை பல அடி உயரங்களுக்கு மேலே கொண்டே செல்லும் போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. கீழடியில் இதுவரை கிடைத்த தொல்பொருட்கள் எல்லாமே உலகிலேயே மிகவும் பழமையான தொல்பொருட்களில் ஒன்று. தமிழகத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே, அதாவது கிமு 3345ஆம் ஆண்டிலேயே இரும்பு பயன்படுத்தப்பட்டதை முதலமைச்சர் வெளியிட்டார். இரும்பு காலத்தை எப்படி வகைப்படுத்தினார்கள் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். வெண்கல காலம் வழக்கெழுந்த பகுதியும் இரும்பு காலம் தொடங்கிய பகுதியும், அதாவது கிமு 1400 முதல் கிமு 1300 வரை. அப்புறம் செம்மையான இரும்பு காலம் கிமு 1300 முதல் கிபி 500 வரை. பழைய இரும்பு காலம் கிமு 1300 முதல் கிமு 475 வரை. மத்திய இரும்பு காலம் கிமு 475 முதல் கிபி 250 வரை. புதிய இரும்பு காலம் கிபி 250 முதல் கிபி 500 வரை. அண்மைய கிழக்கு பகுதிகளான மத்திய கிழக்கு ஆசியாவிலும் தென்மேற்கு ஆசியாவிலும் இரும்பின் பயன்பாடுகள் வழக்கமான இரும்பின் பயன்பாட்டு காலமான கிமு 2000க்கு முற்பட்டு காணப்படுது. அதில் சாலடியா மற்றும் அசிரியா பகுதிகளில் கிமு 4000 ஆண்டுகளிலும், அன்டோலிய பகுதிகளில் கிமு 2500களிலும் இரும்பின் பயன்பாடு அரிதாக காணப்படுகிறது. ஆனால் பரவலான இரும்பினுடைய பயன்பாடு கிமு 2000ஆம் ஆண்டின் பிற்பகுதி வரை தான் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ கீழடியில் கிடைத்திருப்பது கிமு 3345ஆம் ஆண்டுக்கான இரும்பு ஆகும். அப்படின்னா தமிழகம்தான் உலகிலேயே இரும்பை முதல்ல பயன்படுத்திய அப்படிங்கிறது தெளிவாகிறது. அதனால் முதலமைச்சர் கூறியபடி வரலாற்றை தமிழ் நிலத்தில் இருந்துதான் எழுத தொடங்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு பெரிய ஆதாரமாக, சான்றாக அமைந்திருக்கிறது.